அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூலை மாசம் 2ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற தேவதையோட எண்ணெய் 8 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நீங்க கேட்ட பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி தருவாங்கன்னே சொல்லலாம். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு ஒரே நாள்ல பணத்தை அள்ளி கொடுத்த அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கும் அவரோட அதிதேவதையான மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி நாட்கள். ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய 2 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிசக்தி வாய்ந்த நாட்களா நமக்கு இருக்கு. அதுல ஒரு நாள் பஞ்சமி திதி, அது நமக்கு முடிஞ்சு போயிருச்சு. அடுத்ததா ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி. அந்த வகையில இந்த அஷ்டமி திதி இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு மேல நாளைக்கு சாயங்காலம் 4 மணி 32 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கு. இந்த நாள்ல தான் ஆணி திருமஞ்சன வைபவமும் நடக்கும். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல இன்னைக்கு நமக்கு 7/7ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஜூலை மாசம் 7வது மாசம். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது சப்தமி திதி. இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 7வது திதி. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு 9/9ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இன்னைக்கு ஆணி மாசம் 18ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகையும் 9. அடுத்ததா கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணத்தை அள்ளி தரக்கூடிய 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அடுத்ததா இன்னைக்கு தேதி 2. அடுத்து இருக்கக்கூடிய அந்த சைஃபர்ங்கிற நம்பர் நமக்கு தேதியில வராது. அதனால அதை நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இப்படி இன்னைக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அடுத்ததா 528ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இது நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் நம்பர்னே சொல்லலாம். இந்த நம்பரோட சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. இன்னைக்கு தேதி 2. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில 528ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இத காட்டிலும் இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2918ங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி ஜூலை மாசம் 2ஆம் தேதி. அடுத்ததா இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை, அதாவது 2025ங்கிற வருஷத்தோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 29ங்கிற சேர்க்கை வந்துருச்சு. இந்த 18ங்கிற சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆணி மாசம் 18ஆம் தேதி. அந்த தேதியை நாம அப்படியே எடுத்துக்கும் போது 2918ங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி திதி. இது அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி. இது வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி, ஆஷாட நவராத்திரி நாட்கள், அது கூட சேர்ந்து வரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய ஏஞ்சல் நம்பர். இந்த நாள்
திரும்ப கிடைக்காத ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகள் எல்லாமே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. ஏன்னா இந்த அஷ்டமி திதியே இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு தான் நமக்கு ஆரம்பமாகுது. அது மட்டும் இல்லாம நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் புதன்ஹோரை நேரம். அடுத்ததா அஷ்டமி திதி 8வது திதியா இருக்கறனால நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நாம செய்யும் போது இந்த 8ங்கிற நம்பரோட எனர்ஜியும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர். அதனால இப்ப நான் சொன்ன இந்த 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள மறக்காம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அற்புதமான பணவசியம் உடனடியா ஏற்படும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், மகாலட்சுமி தாயார், பெருமாள், அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான பணத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளோட கிரிட், அதாவது அஷ்டலட்சுமிகளோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரிட் இத வரைஞ்சுக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இது ரெய்கில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம். இந்த சிம்பலை பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல நடுவுல ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு பிளாக் கலர்ல கொடுத்திருக்கேன். அத நீங்க பிளாக் கலர்ல எழுத வேண்டாம், ரெட் கலர்லயோ கிரீன் கலர்லயோ எழுதிக்கிட்டாலே போதும். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த நாள்ல இருக்கக்கூடிய 5208972918 இந்த எல்லா நம்பருமே இந்த அஷ்டலட்சுமிகளோட கிரிட்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த அஷ்டலட்சுமிகளோட கிரிட்ட வரைஞ்சதுக்கு அப்புறமா 1ல இருந்து 8 வரைக்கும் நம்பர் போட்டுக்கிட்டு 897ங்கிற தேவதையோட எண்ணை 8 முறை நீங்க எழுதுங்க. நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். உங்களுக்கு தேவையான பணத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை 8 டைம்ஸ் 8 முறை மட்டும் நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச ஒரே நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர தேவைக்கான பணம் நிச்சயமா கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாமதமானாலும் கண்டிப்பா 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும்னே சொல்லலாம். உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பேப்பரை நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.